ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த பட்டா சிட்டா எடுக்கிறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, அது ரொம்பவே ஈஸியா ஆயிருச்சு. சர்வீஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, குடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசோட அபிஷியல் வெப்சைட்ல www.eservice.tn.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா விவரம் வந்துரும். இப்ப நீங்க சர்வே நம்பர் போட்டு, உட்பிரிவு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். ஆனா அதுக்கு முன்னலாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா எடுக்கணும். இப்ப வில்லங்க சான்று ஒண்ணு தனியா எடுக்கணும். பட்டா சிட்டா தனியா எடுக்கணும். வரைபடத்த தனியா எடுக்கணும். ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு அது ரொம்பவே ஈஸியா ஆக்கிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வே நம்பரோட பட்டாவோட வரைபடமும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு ஸ்கீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடையும் இல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க போன் நம்பர் குடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அத வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இது நெறைய பேர் யூஸ் பண்றதுனால இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 முறை தான் நீங்க என்ன பண்ண முடியும், பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாவே இருந்தது. ஆனா இருந்தாலும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மாவட்டம் பேர் போட்டுறணும், உங்க தாலுகா நேம் போட்டுறணும், உங்க கிராமம் போட்டுறணும். அது அப்புறம் சர்வே நம்பர், பட்டா இதெல்லாம் கேட்டுச்சுன்னா நீங்க குடுத்துறணும். குடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, பட்டா வந்துரும். பட்டாக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடைய லேண்டோட வரைபடமும் வந்துரும். அந்த எஃப்எம்பி சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்துரும். அத வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இத பொதுமக்கள் நலன் கருதி ரொம்ப ஈஸியாவே என்ன பண்ணாங்க, குடுத்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, வரைபடத்துக்குன்னே நீங்க தனியா அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. பட்டாவோட சேர்த்தே வரைபடமும் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இது ரொம்பவே துரிதப்படுத்தியிருக்காங்க. மக்களுடைய நேரத்த கம்மி பண்ணணும். ஏன்னா அலுவலகங்கள்ல போனா நேரம் வந்து அவங்க நிக்க வேண்டியது இருக்கு. அதனால நேர விரயமாவுது. இந்த நேர விரயத்த அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆன்லைன்லயே நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அது கூடிய சீக்கிரத்துல வந்து தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செஞ்சுட்டு அதையும் உங்களுக்கு வந்து ஈஸியா ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த சேவைய பொதுமக்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்றதா ஃப்ரெண்ட்வுட்ஸ் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். சோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.